குழப்பமான செய்திகளை சொல்லுகிறார்கள். இவர்களை விமர்சித்து விட்டால் என்ன சொல்றாங்க? திராவிடத்தை விமர்சித்தால், பெரியாரை விமர்சித்தால் பார்ப்பன ஆதரிக்கிறேன்னு அர்த்தம். உடனே ஒரு பட்டம். சில பேர் சொல்லுவாங்க, பக்தர்கள் சொல்லுவாங்கல்ல, சாமியார்கள், நீ சாமியை விமர்சிச்சேன்னா பிசாசை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம். ஐயா, சாமியே இல்லைங்கிறவனுக்கு அப்புறம் எப்படி பிசாசு இருக்கும்? உடனே நீங்க திராவிடத்தை விமர்சித்தால் பார்ப்பனியத்தை ஆதரிக்கிறது. திராவிடத்தை விட பார்ப்பனர்களுக்கு வேண்டிய கட்சி ஒன்று உண்டா? உண்மை நீங்க படிச்சா தெரியும். பாதுகாப்பு, அது ஒரு சேஃப்டி வால்வ். இந்த பார்ப்பன எதிர்ப்பு என்பது எந்த காலத்துல இருந்து இருக்கு? ஆரிய எதிர்ப்பு என்பது சங்க இலக்கியத்திலிருந்து இருக்கு, திருவள்ளுவர்ல இருந்து இருக்கு. சிலப்பதிகாரத்துல ஆரிய மன்னன் கனகவிசயன் தலையில கல்லு கொண்டு வந்து சிலை வெடித்தான் கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் சொல்றானே, அது நடந்தா இருக்கும்? எனக்கு தெரியல. புலவனுடைய விருப்பம் அது. புலவனுடைய விருப்பம். அந்த பயல்களை அடக்கி வைக்கணும். நம்ம வருங்கால பாரிசுகள் நம்ம இலக்கியத்தை படிச்சுட்டு இந்த பயலோ எப்பவும் அவனோட உறவு கொள்ளக்கூடாது எழுதி வச்சிருக்கான். நடந்துதா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா அவனுடைய விருப்பம் இதுதான். என்ன, அந்த 2 பேரு அவன் தலையில கல்ல கொண்டு வந்து சிலை எடுத்தான்னா, அங்க இருந்து கங்கையில நீராட்டி கொண்டு வந்தான்னா, அது என்ன சாதாரணமா? இனப்போர். இனப்போர் தொடர்ந்து நடக்குது. அதனுடைய பதிவு அது, இலக்கிய பதிவு அது. புதுசா எங்களுக்கு தமிழருக்குன்னா நீங்க புதுசா கோவணம் கட்டி விட்டீங்களா? நான் கேக்குறேன். நான் சுருக்கமா சொல்லி முடிக்க வேண்டியிருக்கு. திராவிட தலைவர்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய பிழை என்னவென்றால், அவர்களிலிருந்துதான் வரலாறு தொடங்கியதாக சொல்வது. தமிழனுடைய வரலாறு அவர்களிலிருந்து தொடங்குவதாக சொல்வது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம செல்வா பேசினாரு நல்லா. அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டு இருக்கிறோம், எல்லாம் நமக்கு இருக்கு. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாகிக்கிட்டே இருக்கிறது. நீ அடிமையா தான் இருந்த, அடிமையா ஏன் நாங்க ஆளலையா? எங்க மன்னர்கள் இல்லையா? அவன்கிட்ட 1000 குறை இருக்கட்டும், ராஜராஜன்ட்ட, அவன் ஆளலையா? கரிகாலன் ஆளலையா? ஏன் எங்க ராஜராஜன் போய் அடுத்த நாட்டை பிடிச்சானா இந்த நாட்டை இன்னொருத்தன் பிடிப்பான்? இதானே இந்த காலத்துல. சில பேர் பெரிய இதை படிச்சுட்டாங்களா, மார்க்சியம் அப்படிலாம் சொல்லல. ராஜராஜன் போய் அந்த நாட்டை பிடிச்சா அந்த நாட்டை பிடிச்சா, அவன் நாட்டை அவன் போய் அங்க பிடிச்சானா அவன் நாட்டை அடுத்தவன் பிடிச்சிருப்பான். பிடிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாம போச்சு. அதனால விஜயநகர மன்னர்கள் நவாபுகளும் பிடிச்சான் தமிழ்நாட்டை. பிற்கால சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு என்னாச்சு? சோழனும் பாண்டியனும் அடிச்சுக்கிட்டு ஒழிஞ்ச பிறகு நவாபுகள் பிடித்தார்கள் இந்த நாட்டை. எங்கிருந்தோ வந்தார்கள் அவர்கள், வடநாட்டிலிருந்து இல்ல, அவெல்லாம் வெளியே தேசம். ஆப்கானிஸ்தான், பாரசீகம், அந்த பக்கம் டெல்லி வழியாக நம்ம ஊர் பிடிச்சாங்க. அப்புறம் விஜயநகர நாயக்கர்கள், அவன் கொண்டு வந்த ஒரு ஆள் அவனுக்கே துரோகம் பண்ணி மராத்தியர்கள் தஞ்சாவூரை பிடிச்சான். ஆக நம்முடைய மன்னர்கள் சக்தியாக இல்லை என்றால், மன்னராட்சி காலத்தில் ஜனநாயகம் இல்லாத காலத்தில் அயல் இனத்து மன்னர்களுக்கு அடிமையாக இருப்போம். என்ன பெரிய இது? போய் அங்க பிடிச்சான் ஏகாதிபத்தியவாதி. இன்னைக்கு என்ன நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் இன்னைக்கு இருந்தது. ராஜராஜன் காலத்துல ஒரு தேசம், அதற்கு ஒரு இறையாண்மை, அடுத்த நாடு தலையிடக்கூடாது என்ற ஒரு தேச இறையாண்மை வரையறுப்பு ஜனநாயக காலத்திலே உண்டானது போல அன்றைக்கு இருந்ததா? ஒரு இனத்துக்குள்ளே 4 அரசு 10 அரசு வச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொள்வதற்காக எல்லாம் சொல்லுவது. பார்ப்பன எதிர்ப்பு என்பது, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு பெரியார் அவர்கள் கேரளாவிலோ கர்நாடகத்திலோ ஆந்திராவிலோ இந்த கடவுள் மறுப்பையும் பார்ப்பன எதிர்ப்பையும் இந்த அளவுக்கு துணிச்சலா பேசியிருந்தா அவருக்கு ஆள் சேர்ந்திருக்காது. ஏன்? இந்த மரபு, ஆரியத்தை எதிர்த்து வந்த மரபு. ஏன் கடைசியில வள்ளலார் என்ன பாடினாரு? 4 வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் என்று பேசுகின்றீர் என்று சாடு என்று சாடினார். வேதாகமம் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், சூதாக சொன்னதல்லால் உண்மை நிலை தோன்ற உரைத்தல் இல்லை என்று வள்ளலார் சொல்லவில்லையா? ஒரு சன்மார்க்க சங்கம், ஒரு சோசியலிஸ்ட் சங்கம், அதுல இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தார்கள், எல்லா ஜாதியும் இருந்தது, எல்லாம் சமம்தான் என்று நடத்தி காட்டியவர் வள்ளலார். சாதாரணம் அல்ல. ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, மற்ற துறையாக இருந்தாலும் சரி, தமிழர்களுக்கான ஒரு பொதுமை சிந்தனையும் பார்ப்பனிய எதிர்ப்பும் வர்ணாசிரம எதிர்ப்பும் தொடர்ந்து வந்தது. திருவள்ளுவர் காலத்தில் இருந்தது, எல்லா காலத்தையும் சித்தர்கள் காலத்தில் இருந்தது.
எல்லா காலத்திலும் இருந்தது. வள்ளலார் காலத்தில் அது உச்சத்துக்கு போனது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் பார்ப்பன வகுப்பிலே பிறந்த பாரதி கூட பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சு என்று எழுதினான். ஏன்? தமிழ்நாட்டு மரபு தொடர்ச்சி அது. அதை பெரியார் எடுத்தாரு, ஏத்துக்கிட்டாங்க, நல்லது. அந்த அளவுக்கு நாம் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம், பங்களிப்பு செய்வோம். பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்தார், அதுக்கு மரியாதை கொடுப்போம். ஆனால் எல்லாம் பெரியாரிலிருந்து தான் தொடங்குகிறது, அதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழன் முட்டாளா இருந்தான் அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அது வரலாறு. அது பெரியாரிலிருந்து தான் வரலாறு தொடங்குகிறதுனா அது நியாயமா? அதுதான் தவறுங்கிறோம். சரி, அவரே செஞ்சாரு. இந்த மொழியை நான் 40 ஆண்டுகளா காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி வர்றேங்கிறாரு, ஏத்துக்க முடியுமா? 68 சொல்றாருங்க. இந்த தொகுப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்க, ஆணையமுத்து ஐயா தொகுப்பு, ஐயா வீரமணி தொகுப்பு எல்லாம் வந்திருக்கு. அதுல அவர் சொல்றாரு, நான் ஒரு அமைச்சர் சொல்லிவிட்டாராம், அண்ணா கூட அப்படிதான் சொன்னாரு, தமிழுக்கு ஆபத்து என்றால் இந்த அமைச்சரை வேண்டியதுன்னு சொன்னாரு. ஒரு அண்ணாவை நேரா சொல்ல விரும்புற ஒரு பெரியார், அவர் சொல்றாரு, பெரியார் ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், தமிழ் மொழிக்கு ஆபத்து என்றால் இந்த அமைச்சரை வேண்டியதை நாங்கள் ராஜினாமா செய்வோம் என்று சொல்கிறார். இதுதான் நீங்க பெரியார் கல்லூரியில படிச்ச லட்சணமா அப்படின்னு கேட்கிறார் அவர், பெரியார். இதுதான் நீங்க பெரியார் கல்லூரியில் படித்தேன் இருக்கிறீர்கள், இதுதான் லட்சணமா? தமிழுக்காக இந்த அமைச்சரை இழக்கணுமா? நான் 40 ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன், தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று. நீங்கள் முன்னேற வேண்டுமானால் ஆங்கிலம் படியுங்கள். வீட்டிலே வேலைக்காரியுடன் கூட ஆங்கிலம் படி பேசக்கூடிய நிலைமை வளர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க முன்னேற முடியும். இது அப்படின்னா இவர்களுக்கு என்ன மாடல்? ஒரு பிராமணன் தான் முன்னேற்றத்துக்கான மாடலே தவிர இவர்களுக்கென்று தனியான ஒரு ஐடியல் மாடல் கிடையாது. பிராமணன் எந்த அளவுக்கு முன்னேறினானோ அந்த அளவுக்கு நீ முன்னேறு என்பதுதான் ஒரு மாடல். என்ன விஷயம் இது? ஒரு கன்சியூமரிசம், மிகை நுகர்வுவாதம், அடுத்தவனை பத்தி கவலைப்படாத உதிரி மனப்பான்மை. பிராமணனுடைய கலாச்சாரம் வாழ்க்கை தான் நமக்கு மாடலா? தமிழனுக்குன்னு இருக்கு, தமிழனுக்குன்னு ஒரு அறம் இருக்கு. சங்க காலத்துல சொல்லி வந்திருக்கான் அறம். 19ஆம் நூற்றாண்டுல கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் எழுதின கம்யூனிசம் இருக்கிறது அல்லவா, அதனுடைய ஒரு மூலக்கூறு தான் அறம் என்பது. பிற்காலத்துல அது பொருளியல் விஞ்ஞானத்தை எல்லாம் பயன்படுத்தி மார்க்ஸ் நல்லா எழுதியிருக்காரு. ஆனா தமிழர்கள் அந்த காலத்துல அறம் என்றார்கள், அதுதான் கம்யூனிசம். அது நம்ம அந்த அறமும் இன்னைக்கு உள்ள விஞ்ஞான பொருளாதாரவாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு சமூகத்தை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு இனத்தை ஒன்றுமே இல்லாத முட்டாள்களாகவும் இங்கிலீஷ் படிச்சாதான் முன்னேறலாம் என்பதாகவும் ஒரு மொழியை யாராவது சொல்ல துணிவாங்களாங்க, தமிழ் காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்லி? இது என்ன நியாயம்? அது இதை பொறுத்துக்கணுமா? இது விமர்சிக்க கூடாதா? அவன் பார்ப்பனர்கள் நீச பாஷைங்கிறான், நீங்க காட்டுமிராண்டி பாஷைங்கிறீங்க. ரெண்டும் ஒண்ணுதானே? என்ன வித்தியாசம் இருக்கு? இதை நாங்க விமர்சித்தாக்க நீ பெரியார விமர்சியா நீ பாப்பானுக்கு அடிவரடி. திராவிட இயக்கத்தை விட பார்ப்பானுக்கு அடிவரடி யாரு? இந்த நீதி கட்சின்னு சொல்ற இந்த நூற்றாண்டு இருக்கு,